ஆசிரியர்களை டார்கெட் வைத்து தான் இந்த வேட்டையை அவர் நடத்தியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமா இவர் அந்த ஆசிரியர்களை டார்கெட் வைத்த அந்த காலகட்டம் எது தெரியுங்களா? 2017ஆம் ஆண்டு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் நிலவிய ஆண்டுன்னு அதை சொல்லலாம். 2003ல நடந்தது போல 2017லும் தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்தது. மத்திய அரசு அறிமுகப்படுத்தின புதிய பென்ஷன் திட்டத்துக்கு எதிரான எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஊதிய முரண்பாடுக்கு எதிரான கோரிக்கைகளோட போராட்டங்களை தொடர்ந்தாங்க. குறிப்பா தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரையில் ஒரு 20% இடைக்கால ஊதிய உயர்வை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடுமையான போராட்டங்கள் நடந்துட்டு இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துலதான் ஒரு போராட்ட மனநிலையில இருந்த அந்த ஆசிரியர்களிடம்தான் இந்த மனுஷன் குடுமியான்மலை ரவிச்சந்திரன் நைஸா பேசி தலைக்கு 1,00,000க்கு குறையில்லாத காசை கறந்திருக்கிறாரு. அப்படிங்கிறதுல இருந்து இந்த மனுஷன் எப்படியாப்பட்ட வசியக்காரங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க.